ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ட்ரெய்லர பார்த்தவங்க எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்த மிஸ் பண்ணியிருப்பாங்க. என்டையர் உலகமே பீட்டர் பார்க்கர மறந்த பின்னாடி அவரோட லைஃப் டோட்டலா ரீசெட் ஆயிடுச்சு. அதனால தான் இப்ப அட்வான்ஸ்டு ஷூட் எதுவுமே இல்லாம, ஸ்டாக் டெக் இல்லாம, ஏன் ஈவன் ஆப்பியோட சப்போர்ட் கூட இல்லாம, பேசிக்கலி இஎம்ஐ கூட கட்ட வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பனிஷர் மட்டும் ஸ்பைடர்மேன ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனாலும் பனிஷருக்கு பீட்டர் பார்க்கர் யாருன்னு தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இது எல்லாத்தையும் விட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஸ்பைடர்மேன் மியூட்டேஷன் ஸ்டேஜ்க்கு போறது தான். இந்த மியூட்டேஷன் ஸ்டேஜ்னால ஜீன் கிரேவோ இல்லாட்டி சிம்பாயாட்டோ ஸ்பைடர்மேனை கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ்ல வந்த சாடி சிங் ஜீன் கிரே ரோல பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ப்ரூஸ் பேனர் அவரோட கையில ஹல்கா மாறாம இருக்கிறதுக்கு ஒரு டிவைஸ அவரோட கையில மாட்டியிருப்பாரு. அது ஆங்கிரி கண்ட்ரோல் ஆப்பா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்ஜே அண்ட் நெட் ரெண்டு பேருக்குமே பீட்டர் பார்க்கர் யாருன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா ஸ்பைடர்மேனோட மெமரிஸ் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே ஸ்பைடர்மேன் கூட மூமெண்ட்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க. மார்வலோட ஸ்பைடர்மேன் எந்த விதமான பெரிய அட்வான்ஸ்டு கேஜெட்ஸ் இல்லாம ஒரு நார்மல் ஸ்பைடர்மேனா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்படி பார்க்கும்போது டாபி மொகேயர் லெவலுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமா சாத்தியங்கள் இருக்கு. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஜூலை 31 ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் டைரக்டா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு லீடு கொடுக்க போகுது.